சென்னையில் கடும் மழையால் பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. குறிப்பாக திருவொற்றியூர் பகுதி பாதிப்புக்குள் குறித்து வெளியுலகிற்கு தெரிய வரவில்லை. கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள கருணாநிதி நகர், சத்தியமூர்த்தி நகர் பகுதிகளில் இருக்கும் நிலை குறித்து விளக்குகிறார் நமது செய்தியாளர் கார்கே. சென்னையில் பெய்திருக்கக்கூடிய பெருமழையின் காரணமாக தென் சென்னை மற்றும் மத்திய சென்னை மட்டுமே பாதிக்கப்பட்டிருப்பதாக பல்வேறு ஊடகங்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் வட சென்னை, திருவள்ளூர் மாவட்டம் உள்ளிட்டவற்றிலும் கூட மிக கடுமையான பாதிப்பு இருக்கிறது. தற்போது நாம் நின்று கொண்டிருப்பது திருவொற்றியூர் தொகுதியை சார்ந்த கலைஞர் நகர். இந்த பகுதியிலே பல்வேறு வீடுகளும் தண்ணீருக்குள் மூழ்கியுள்ளன. பொதுமக்கள் இங்கிருந்து வெளியேற முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அடிப்படை தேவைகளான உணவுக்கு அவர்களுக்கு வழியில்லை என்கிறார்கள். அதே நேரத்தில் எந்த அதிகாரியும் வரவில்லை என்கிறார்கள். அரசியல் கட்சியினரும் இந்த பகுதியை பார்க்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கிறார்கள். சென்னையில் ஒரு பகுதியை மட்டுமே மீடியாக்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றன என்கிற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால வெளியே போக முடியல. கழுத்தளவு தண்ணி இருக்கு. எங்கேயும் இந்த பக்கம் போனாலும் பஸ்ஸும் கிடையாது, அந்த பக்கம் போனால் ட்ரெயின் கிடையாது. ப்ராப்ளமே அதான். கரண்ட் இல்லாதனால எங்களால் ஃபோன் கூட சார்ஜ் பண்ணி யாரையும் கூப்பிட கூட முடியல. ஒரு புகா தெரிவிக்கணும்னா இப்போ எல்லாம் செல்ஃபோன் தான். அதுக்கு சார்ஜ் இல்லை, கரண்ட் இல்லை. அதிகாரிங்க யாராவது வந்து பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும். உள்ள அதிகமாக தண்ணி தேங்கியிருக்கு. ஒரு வீடு விடாமல் இந்த நகரில் வந்து இருக்கிற வீடு எல்லா வீட்லேயுமே ஒரு 8 அடிக்கு வீட்டு உள்ள 8 அடி தண்ணி நின்றுட்டு இருக்கு. கீழே இறங்கி கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க வீடை பார்த்தாங்கன்னா தான் அவங்களுக்கே புரியும் எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு. அவங்க அதுக்கப்புறம் தான் அவங்களே யோசிப்பாங்க, அடடா சுத்தமாக போச்சு, எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப தண்ணி நிற்கிது. இந்த ஏரியா பக்கத்தில் சுற்றி இருக்க எல்லா ஏரியாலும் தண்ணி நிற்கிது. இதனால் வந்து மாடி வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான் இருக்க முடியுது. கீழே இருக்க யாருமே இருக்க முடியல. நாங்கள் ஏரியா வந்து மாடி வீட்டில் இருக்கவங்களா பார்த்து சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்குது. பால்லாம் கிடைக்கிறவே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த வகையில் இந்த பகுதியில் தற்போது மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி தலைமையில் தற்போது அவர்கள் நிவாரணப் பணிகளையும் அவர்களுக்கான உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தமிமுன் அன்சாரி இருக்கிறார், அவருடன் நாம் பேசலாம். வணக்கம் தமிமுன் அன்சாரி சார். தற்போது இந்த பகுதிக்கு எந்த ஒரு அரசியல்வாதியும் வரல. நீங்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கீங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இந்த பகுதியில்? முக்கியமாக உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கூட எங்களை போன்ற தன்னார்வ அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் மட்டும்தான் விநியோகிக்கின்றன என்று மக்கள் கருத்து சொல்கிறார்கள். பல இடங்களிலே உணவுப் பொருட்கள் வருகிறது. ஆனால் குழந்தைகளுக்கு தேவையான பால், அதே மாதிரியா பிஸ்கெட்டு, குடிநீர் போன்ற விஷயங்கள் கிடைக்காம 3 நாட்களாக அவதிப்படுறதா மக்கள் வருத்தப்படுறாங்க. இன்னும் பல நோயாளிகளுக்கு மருந்து பொருட்கள் கிடைக்காமல் அவதிப்படுவதாகவும் மக்களிடம் குறைகள் இருந்தது. கழிப்பிட வசதிகள் அவர்களுக்கு எங்கேயுமே செல்லாத ஒரு சூழலினால வீட்டிலேயே அவங்க முடங்கி இருக்கிறாங்க. இந்த பகுதியில் இதுவரை அரசு தரப்பு போதிய கவனம் செலுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை பரவலாக பார்க்க முடிந்தது. எனவே தான் மனிதநேய மக்கள் கட்சி கடந்த 3 நாட்களாக இந்த பகுதியை தேர்ந்தெடுத்து நாங்கள் ஒரு நாளைக்கு 8000 to 10,000 பேருக்கு உணவு விநியோகம் செய்து கொண்டிருக்கின்றோம். 6 படகுகளை நாங்கள் வாடகைக்கு எடுத்து மீட்பு பணிகளிலே ஈடுபட்டு வருகிறோம். கடந்த 3 நாட்களில் 600க்கும் மேற்பட்ட பொதுமக்களை படகுகள் மூலமாக மீட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து உணவு விநியோகம் இந்த பகுதியிலே கட்சியின் சார்பிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக அடுத்த சில நாட்களில் மருந்து பொருட்களை நாங்கள் விநியோகம் செய்யவிருக்கின்றோம். பல இடங்களிலே குளிருக்கு போர்வை கேட்கிறார்கள். அரசு தரப்பிலோ அல்லது வேறு யாரும் இதுவரை செய்யாத ஒரு நிலையில் போர்வைக்கும் நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம். மிக முக்கியமாக இந்த வட சென்னையும் திருவள்ளூர் பகுதியும் எல்லா தரப்பாலும் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக மக்கள் எங்களிடம் குற்றம் சுமத்தினார்கள். நிச்சயமாக தற்போது தென் சென்னை மற்றும் மத்திய சென்னை மட்டுமே மிகப்பெரிய வெள்ளத்தில் பாதித்திருப்பதாக காட்டுகிறார்கள். ஆனால் உண்மையிலே வட சென்னை, திருவள்ளூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இருக்கிறது. அதனை பதிவு செய்வதற்காக தான் இன்றைக்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் கூட தன்னார்வ அமைப்பினரும் கூட இங்கு வந்திருக்கிறார்கள். இந்த பகுதி மக்களுடைய அடிப்படை தேவை என்பது தற்போது உணவை பல்வேறு அமைப்பினர் வழங்குகிறார்கள். ஆனால் குடிக்க குடிநீரும், பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களும் இல்லை. உடனடியாக அரசு அதிகாரிகள் வர வேண்டும். இத்தகைய அரசியல் கட்சியினர், அமைப்பினர் வருவதன் மூலமாக அரசு அதிகாரிகளுடைய பார்வை இந்த பகுதியின் மீது பட வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சத்தியம் செய்திகளுக்காக கேமரா பர்சன் ஜஸ்வந்துடன் கார்கே.